ஹாய் ஹலோ டோரிமான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ, அது என்னென்னா ரக்கட் பாய்ஸ் எபிசோட் 4 தான். ஸோ இது வந்து ரொம்ப நாள் சொல்ல முடியாது, ரொம்ப மாதமே ஆயிடுச்சு. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க எபிசோட் 4க்காக. ஸோ உங்களுக்காக வேண்டாம் இந்த எபிசோட். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோன்னா, லாஸ்ட்டாக ஜங்குக் வந்து உங்கள் தேங்கிட்ட போய் சொல்லிகிட்ருப்பான். நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு அவனை பற்றி தப்பாக பேசுனீங்க அப்படின்ற மாதிரி போய் சொல்லியிருப்பான். அதனால வேண்டி வந்து உங்களோட லிப்ஸை பைட் பண்ணி அப்புறம் உங்களோட செஸ்டெல்லாம் ஒரு மாதிரி பண்ணியிருப்பான். ஸோ இப்போ டேக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும், ஜங்குக் போய் சொல்லிட்டான்றது. அப்புறம் நீங்களும் ஜங்குக் அடிக்க அவன் மேலே ஏறி உட்காந்ததுனால ஜங்குக் உங்கள் மேலே ஒரு க்ரஷ் வந்திருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நடந்து முடிஞ்சு ஜங்குக்கும் டேவும் வந்து முறைச்சிட்டு நின்றுட்டுருப்பாங்க. அப்போது டே பார்த்துட்டு, என்னடா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சா? ஏ மச்சான், நான் இது வரைக்கும் அவளை பற்றி சொன்னதெல்லாம் மறந்துடுறா. அவளை எனக்கு பிடிச்சிருக்குடா. இந்த மாதிரி ஒரு ஃபீல் எந்த பொண்ணுக்கிட்டேயும் வந்ததில்லடா. ஐயோ என்ன பண்ணுறா அப்படியே அவள் ஏறி உட்காந்து உடனே அப்படின்னு சொல்ல வரும்போது அவனோட சட்டை பிடிச்சிட்டு, ஒத்த காஜி பண்ணி என்னடா நினச்சிட்ருக்க, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. அவள் பக்கம் நீ இன்னொரு வாட்டி வரவே கூடாது. உன்னால் நான் அவளை என்ன பண்ண தெரியுமா? கையறான்ற உனக்கும் இவ்வளோதான் மரியாதை. ஏதோ ஃப்ரெண்டுன்னு பார்க்குறேன், இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதடா. அப்பட்டே வந்துட்டு, என்ன மாதிரி பேசக்கூடாது, வாயை திறந்தா பொய் காஜி எவ்வளோதான்டா போய் சொல்வேன் அப்படின்னு ரெண்டு பேருமே சட்டையை பிடிச்சி நிற்கும் போது ஜிமின் ஓடியாரான். டேய் இங்கே என்னடா நடக்குது? கையறா. ஜேகே கையட. கையறா. என்னடா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க? என்ன ஆச்சு அப்படின்னு ஜிமின் கேட்கும் போது வந்துட்டு, மொத்தம் அவனால தான்டா எல்லாமே, அவனால தான்டா நான் போய் ஒயனோட லிப்ஸை கடிச்சிட்டேன். அவன் போய் சொல்லியிருக்கான்டா, என்னை ஏமாற்றிட்டான்டா. அப்போது ஜங்குக்கு வந்துட்டு, என்னது லிப்ஸை கடிச்சியா? மாலை உன்னை யாரடா அவளை போய் அப்பெல்லாம் பண்ண சொன்னது? உனக்கு அறிவு இருக்கா? ஒரு பொண்ணுக்கிட்ட போய் அப்படி தான் இருந்துப்பியா? ஏய் நல்லவ மாதிரி பேசாத, ஒரு சின்ன பொண்ணை கிஸ் பண்ண போனியே நீ நல்லவனா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து கேட்குறான். அப்போ ஜிமின், நிறுத்துங்கடா, நேற்று தான் ஒருத்தி வந்தா, அவளுக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா? இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் எங்கடா போச்சு? போங்க, உங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல கேவலமாக இருக்குது. அப்போ சுகா வந்துட்டு, இதுக்கெல்லாம் காரணம் அவள் தானே, அவளை இன்னைக்கு நான் சும்மாவே விட மாட்டேன்டானும் போது வந்து சுகா கையை பிடிச்சிட்டு, அவன் மேலே என்னடா தப்பு, எல்லாம் இருக்கான் பாரு, இவன் மேலே தான் தப்பு. அப்போ சுகா வந்துட்டு பிடிச்சி தள்ளிவிட்டு, நீ என்னடா நேற்று வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற? ஜங்குக் தப்பானவன்றான்னு அப்போதுலேருந்து உனக்கு தெரியும்ல, அவன் அப்படி தானே உனக்கு நல்லாவே தெரியும்ல. அவன் கூட உட்காந்து பிட்டு படம் பார்க்கும்போது தெரியலையா? இல்லை அவன் கூட படுத்துட்டு மாடியில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்க்கும்போது தெரியலையா? அவன் அப்படின்னு தெரியும்ல. இப்போ என்னடா புதுசாக வந்து அவன் அப்படின்ற? என்ன லவ் பண்ணுறியா? இப்போ வந்தவளை லவ் பண்ணுறியா? சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறான். அப்போ ஜிமின், சொல்கிறா, அதான் கேட்குறான்ல, பதில் சொல்கிறா அப்படின்னும் போது ஜங்குக்கு வந்துட்டு, நான் லவ் பண்ணுறேன்டா அப்படின்றான். அப்போ செம்ம காண்டாகுது. அப்போது ஜிமின் சுகா ரெண்டு பேருமே ஒரே டைமில் திரும்பி ஜங்குக்கை பார்க்குறாங்க. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, நான் தான் அவ்வளோ லவ் பண்ணுறேன், அது அவனுக்கு பிடிக்கல, அதுதான் இப்படி பண்ணிகிட்ருக்கான். என்னடா அவன் சொல்கிறது உண்மையா? எப்படின்னா நீங்கள் நினச்சிக்கோங்கடா, ஆனால் ஜங்குக் இனிமே அவன் மூஞ்சிலே முழிக்காத சி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறான். அப்போது ஜங்குக் வந்துட்டு, அவனுக்கு பொறாமடா, அவளுக்கு என்ன தான் பிடிச்சிருக்கு, இவனை பார்த்தாலே பிடிக்கலடா அவளுக்கு, அவள் பேரை கேட்டாலே அவன் டென்ஷன் ஆகுறான், அதனால அவனுக்கு பொறாம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறான், திமுறான். அப்போ ஜங்குக்கு வந்துட்டு அப்படிலாம் சொன்ன உடனே திரும்பி பார்த்துட்டு பூ அப்படின்னு துப்பிட்டு போயிட்டே இருக்கான். அப்படியே இந்த சீன் முடியுது. நீங்கள் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. வந்து உங்களை பார்க்குறதுக்காக உங்கள் கிளாஸ்க்கு வெளியே நிற்கிறான். அப்போது அவனோட அத்தை பொண்ணு மோனா வந்து, இப்போ என்ன எங்கே பண்ணுற? மறுபடியும் போய் அவளை கிஸ் அடிக்கணுமா? அவள் லிப்ஸை கடிக்கணுமா? நேற்று ஹெட்மாஸ்டர் சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? என்ன நினச்சிட்ருக்க நீ? உனக்கு ரொம்ப திமிராயிடுச்சு,
இன்றைக்கே நான் வீட்டுக்கு வரேன், மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். ஏய், உனக்கு அவ்வளோதான் மரியாதை, மாமா கிட்ட சொல்கிற மாயிர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான்னு. ஏய், உன்னை பார்க்க வந்தேன், அவளை போய் கூப்பிடுறி அப்படின்னு ஒரு மாதிரி அவளை இன்சல்ட் பண்ணுறா. அப்போ அவன், டே நீ எனக்கு கிடைக்கலனா அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றான். அப்போது டேக்கு செம்ம காண்டாவது. ஒரு நிமிஷம் ஜங்குக்கு மாதிரி இவ்வளோ பிஹேவ் பண்ணுறான்ற மாதிரி. அப்போ அவளை, ஏய் போடி, கோவப்படுத்திட்டேன், பொண்ணுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுட்டு கிளாஸ்க்குள்ளே என்ட்ராகிறான். லாஸ்ட்டில் நீங்கள் ஒரு மாதிரி சேடாக படுத்துகிட்டே இருக்கீங்க. அப்போது ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் டேபிள்கிட்ட வந்து உங்கள் டெஸ்கில் உட்காந்துட்டு, அது ஏய் நீயா, உனக்கு என்ன இங்கே வேலை, எழுந்துரு, முதல்ல எழுந்துரு, என் இடத்த விட்டு வெளியே போ. எதுக்கு உனக்கு இந்த கிளாஸில் வேலை? உனக்கும் இந்த கிளாஸ்க்கு என்னடா சம்மந்தம்? நீ என்ன 11ஆவது படிக்கிற சின்ன பையன் தானே, போ உன் கிளாஸில் போய் போ அப்படின்னு ஒரு மாதிரி திட்டுறீங்க. அப்போது ஏய், அது அவனுக்கு கையெல்லாம் ஷவர் ஆகுது. நேற்று எங்கள் அப்பா வந்ததை பார்த்தியோ, அதான் கையெல்லாம் உதிருது. அதுக்கு இல்லடி, நான் சொல்கிறது கேளு. ஏய் வாடி போடின்னு சொன்னேன், வாயை உடச்சி கையில் கொடுத்துருவேன். என்ன வாடி போடின்ட்டு? அக்கான்னு கூப்பிடு. உனக்கு இவ்வளோ திமிர் தானே, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். என் லைஃப்பில் எனக்கு இருக்க முதல் எதிரி நீ தான்டா, என் மூஞ்சிலே முழிக்காத, இழுந்து போ அப்படின்றீங்க. அப்போது டே வந்தவங்க ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணி, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு, ரிப்பீட்டடாக இதே சொல்கிறான். அப்போ நீங்களும் ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆகிடுங்க. எனக்கு தெரியாது, ஜங்குக்கு அந்த பொண்ணை கிஸ் பண்ணதுனால தான் நீ அவனை அடிக்க வந்தேன்னு எனக்கு தெரியாது. அவன் என்கிட்ட போய் சொன்னான். நான் முதல் முறையாக ஒரு பொண்ணை கிஸ் பண்ணேன், அது நீ தான். உன்னை நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன், உன்னை நான் தப்பாக நடந்துக்கிட்டேன். எல்லாத்துக்குமே என்னால் மன்னிப்பு மட்டும் கேட்க முடியாது. எனக்கு நீ என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடு, நான் வாங்கிக்கிறேன். தயவு செய்து என்னை மன்னிச்சிடு. ஆனால் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் அவனை ஒரு மாதிரி டெவலில் கூட்டுட்டு, என்ன சொன்னாலும் கேட்பியா? என்ன சொன்னாலும் கேட்பேன். அப்போ மோனாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லு, எல்லாரும் முன்னாடியும் மோனாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லு அப்படின்றீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து டேவை பிடிச்சிருக்கு, பட் நீங்கள் மோனாக்காக அப்படி சொல்கிறீங்க. அப்போ டே வந்துட்டு, ப்ளீஸ் வேறு ஏதாச்சும் சொல்லு, என்ன அடி, எனக்கு பனிஷ்மெண்ட் கொடு. எது நீ கொடுத்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா? அப்போ அந்த பனிஷ்மெண்ட்டை நீ போய் மோனா கொடு, என்கிட்ட கொடுக்காத. நான் உன்னை மன்னிக்கணும்னா நீ மோனாவை லவ் பண்ணணும், அதுதான் உனக்கான தண்டனை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது டே வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு உங்களையும் பார்த்துட்டு மோனாவை திரும்பி பார்க்குறான். அப்போ மோனா வந்துட்டு ஒரு வழியாக நம்ம லவ் நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கான். அப்போ டே வந்து எழுந்துட்டு, ஐயன் நீ சொல்கிறத நான் கேட்குறேன், ஆனால் இந்த விஷயத்தில் வேணாமே அப்படின்றான். நான் ஒன்றா மன்னிக்கணும்னா நீ போய் மோனாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லு, அதுவும் இங்கே இல்லை, பிரின்ஸிபல் ரூமில் இருக்க மைக்கில். ஹே என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு மோனா வந்து கிட்டே நிற்கிறா. ஏய் நீ வாயை மூடு, என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் திட்டுறீங்க. அப்புறம் டே வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எழுந்து நடக்கிறான் பிரின்ஸிபல் ரூமுக்கு. அப்போ சடனாக ஜங்குக்கு உங்கள் கிளாஸ்க்கு வெளியே வந்து நின்றுட்டு ஒரு மாதிரி ரொமான்ஸாக பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அவனை ஜன்னலை திரும்பி பார்த்துட்டு, மூஞ்ச முகரையும் பாரு, சின்ன பொண்ணுக்கிட்ட எப்படி நடக்கணும்னு தெரியாத நடந்துட்டு இப்போ வந்து இங்கே அப்படி ரொமான்டிக் லுக் வர விட்டுட்டு நிற்குது, மூஞ்சியும் முகர கட்டையும் காஜி அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அப்போது அங்கே பிரின்ஸிபல் ரூமில் வந்து மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் கேட்குது. எல்லாருக்கும் கேட்குதான், நான் தான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற டேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் கேட்டுக்கோங்க. இன்னிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். என் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த ஒரு பொண்ணையும் மட்டும்தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பிரின்ஸிபல் ரூமில் இருக்க யாருமே வர முடியாத அளவுக்கு அவங்க கதவை சாத்தி வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருப்போம். எல்லோரும் கதவை தட்டுறாங்க. பிரின்ஸிபலும் உள்ளே தான் இருக்கார். டே வந்துட்டு அந்த பொண்ணோட பேர்
அப்படின்னு சொல்ல வரும்போது நீங்கள் ஒரு மாதிரி டெவில் ஸ்மைல் விட்டுட்ருக்கீங்க. அவன் எப்படியோ மோனோ தான் சொல்லுவான்னு சொல்லிட்டு அப்போது டே வந்துட்டு அந்த பொண்ணு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஓயன் அப்படின்னு சொன்ன உடனே மோனோ அழுக ஆரம்பிக்கிறா. நீங்களா அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறீங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எழுந்து ஓடி வரீங்க. ஓடி வரும்போது அவனே அந்த கதவெல்லாம் திறந்து விட்டுட்டு பிரின்ஸிபல் கிட்ட அடி வாங்கிட்டு நிற்கிறான். அதை பார்த்தோன்னே அங்கேயே நிற்கிறீங்க. அப்போது பிரின்ஸிபல், ஹேய் என்னடா நினச்சிட்ருக்க? உங்களெல்லாம் ஸ்கூலில் சேர்த்ததே தப்புடா. அவள் எவ்வளோ பெரிய பொண்ணு தெரியுமா? அவங்க அப்பா நினச்சா உன்னை ஒரு நிமிஷத்தில் தூக்கிடுவான். நீ இப்போ பேசின விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது நீ உயிரோடு இருக்க மாட்டேன். ஒழுங்கு மாதிரிதான் மன்னிப்பு கேட்டுப்போ அப்படின்றாரு. அப்பட்டே என்னால் முடியாது சார், நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படி மன்னிப்பு கேட்குறதுக்கு? அவங்க அப்பா வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திமிராக பேசுகிறான். அப்போ நீங்கள் தூரத்தில் இருந்து அவன் அடி வாங்குறத பார்த்துட்டு இவனை என்ன சொல்கிறது, இவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா? எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சோ இப்படி பேசிகிட்டு இருக்கான் லூசு மாதிரி. அவனை என்ன பண்ணுறதுனே தெரில எனக்குன்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு உங்கள் ஹாஸ்டல் கிளம்புறீங்க. கொஞ்ச நேரம் கழித்து அடிலாம் வாங்கிட்டு எனக்கு கன்னத்துலலாம் ரத்தம், அப்படியே ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி அடிப்பட்ட மாதிரியே இருக்குது. அவன் உங்கள் பின்னாடியே நடக்க முடியாது, நொண்டி நடந்துட்டு ஏன் நில்றி, கால் வலிக்குது நில்றி அப்படின்றான். அவங்களுக்கும் ஒரு கட்டத்தில் நின்று திரும்பி பார்த்தோன்னே பாவமாக இருக்குது. அப்போ நின்றுட்டு, உனக்கு அறிவு இருக்கா? நான் யாரோட பொண்ணுன்னு உனக்கு தெரியுமா? எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா? லூஸ் மாதிரி மைக்கில் போய் சொல்கிற. யாராச்சும் எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் உன்னை கொன்னுடுவார், அது தெரியுமா? ஹே எல்லாம் தெரியும், உங்கள் அப்பா பெரிய மாஃபியா மயிறு, அவன் கிடக்கான். நீ என் மேலே கோச்சிட்டு இல்லைல்ல, நான் அப்படி சொன்னதுனால நீ என்னை வெறுத்துடல. நான் பண்ண தப்பு தாண்டி. நான் ஜஸ்ட்டை பிடிச்சி பண்ணியிருக்கக்கூடாது, உன் லிப்ஸ் கிடச்சிருக்கக்கூடாது. ஆனால் நான் அதெல்லாம் பண்ணிட்டேன். என் லைஃப்பில் ஒரு பொண்ணுக்கிட்ட மட்டும்தான் அப்போல்லாம் நான் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்டி. அந்த பொண்ணு நீ தான். உன்னை தவிர வேறு யாரையும் என்னால் இமேஜின் பண்ண முடியாது. என் ப்ளீஸ் அப்படின்றான். உங்களுக்கு ஒரு கட்டத்தில் அவன் மேலே இருக்க கோவம்லாம் அப்படியே குறையுது. நீங்கள் ஆனாலும் கையெடு, நீ என் மூஞ்சில் முழிக்காத. நான் நாளைக்கு வேறு ஸ்கூல் போகிறேன். எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. என் லைஃப்க்கு இதெல்லாம் கிடைக்காது. எனக்கு லவ்லாம் கிடைக்காது. என் வாழ்க்கையில் என்னை காதலிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அப்படி யாராவது இருந்தால் என் அப்பா கொன்னுடுவார். அதுதான் உண்மை. நான் உன்னை காதலிக்க மாட்டேன். நீ போயிடு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது டே பார்த்துட்டு, உங்கள் அப்பா என்னை கொன்னாலும் பரவாயில்லடி, நான் உன்னை லவ் பண்ணுறேன், என்னை லவ் பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, சாகும்போது கூட சந்தோஷமாக சாவல்ல அந்த வார்த்தையோட அப்படின்னு ஒரு மாதிரி உங்கள் கையை பிடிச்சிட்டு நீல் டவுன் போட்டு அழுகுறான். அப்போ நீங்கள் அவனையே பார்த்துட்டு நிற்கிறீங்க. அப்போ சடனாக ஒரு கார் வருது. அது வேறு யாரும் இல்லை, உங்கள் அப்பா தான். உங்கள் அப்பா இறங்கி அந்த சீனை பார்த்த உடனே கையில் இருக்க கன் எடுக்கிறாரு. நீங்கள் டேக்கு முன்னாடி போயிட்டு, அப்பா 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 நான் சொல்கிறது கேளுங்கப்பா, அவன் சின்ன பையன் தெரியாமல் ஏதோ பண்ணிகிட்ருக்கான், அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் தான் அவன்கிட்ட ஃப்ளட் பண்ணேன், அப்பா நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னும் போது அவங்க அப்பா டேயோட ஷர்ட்டையை பிடிச்சி தூக்கிட்டு, எவ்வளோ தைரியம்டா அவனுக்கு, மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறியா உன்னை, ஹே இந்த காரில் ஏற்றுங்கடா அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் அப்பா காலில் பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு அப்பா அவனை எதாவது பண்ணிங்க, நான் செத்துருவேன், அவன் மேலே எந்த தப்போ இல்லைன்னு சொல்கிறேன்னு கொஞ்சமாவது நான் சொல்கிறது கேளுங்கப்பா, நான் சொல்கிறத நம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அப்பா காலை பிடிச்சிட்ருக்கீங்க. இது எல்லாத்தையுமே தூரத்தில் நின்றுட்டே ஜங்குக், ஜிமின், சுகா 3 பேருமே பார்த்துட்ருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டை பிடிச்சவங்கன்னும் போது அவங்க 3 பேருக்குமே கோவம் வந்து ஓடி வராங்க. அப்போ உங்கள் அப்பாவோட பாடி கார்ட்ஸ் அவனுங்களையும் மடக்கி வச்சுறாங்க. நீங்கள் உங்கள் அப்பா காலை பிடிச்சிட்டு, அப்பா அவன் என்ன தப்பு பண்ணான்ப்பா, எல்லா தப்பும் என்னோட தான்ப்பா, அவனை எதாவது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்க, நான் லவ் பண்ணுற பையனை நீங்கள் கொல்றதுக்கு நானே சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவோட கன்னை வாங்கி உங்களோட ஹெட் பாயிண்டில் வைக்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பா வந்துட்டு, ஏய் விடுங்களா அவனை விடுங்களா, விட்டம்மா அவனை விட்ட, கண்ணு கொடு அப்படின்றாரு. நீங்கள்
இல்லைப்பா நான் உங்களை நம்ப மாட்டேன், நீங்கள் சத்தியம் பண்ணுங்க, என் தலையில் கை வச்சு சத்தியம் பண்ணுங்க, அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. ஒயன் ஒயன் நீ கண்ணை கொடு ஒயன், அப்போ நீங்கள் சத்தியம் பண்ண நான் சுட்டுப்பேன்ப்பா, அப்பா சொல்லுங்கப்பா, அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கப்பா அப்படின்றாரு. அப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு, அவனை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னா நீ இப்போவே லண்டன் போகணும் அப்படின்றாரு. அப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்ப்பா, அவனை ஒன்றும் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்றீங்க. அப்போ உங்கள் அப்பா வந்துட்டு சரி விடுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 4 பேருமே விட்டுறாங்க. நீங்கள் உங்கள் அப்பாவோட கன்னை கொடுத்துறீங்க. உங்கள் அப்பா உங்கள் கையை பிடிச்சிட்டு காரில் ஏற்றுறாரு. நீங்கள் அழுதுகிட்டே டேவை பார்க்குறீங்க. அப்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் உங்கள் கழுத்தில் இருக்க லாக்கெட் தான். அந்த லாக்கெட்டை அறுத்து அப்படியே கீழே போடுறீங்க டேக்காக. அது டேவை பார்த்துட்டு ஓடி வந்து அதை எடுத்தா அது உள்ள உங்கள் பேர், சின்ன குழந்தைல உங்களோட ஃபோட்டோ இதுதான் இருக்குது. இது உங்கள் அம்மா வந்து உங்களுக்காக போட்டது. ஸோ நீங்கள் அதை கழட்டி உங்கள் டே கிட்ட போட்டு போயிடுறீங்க. இப்படியே வந்து இந்த எபிசோடை முடிச்சிடறேன். ஸோ இந்த எபிசோடு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் எபிசோட் போடலாமா வேணாமான்றதை பார்த்து சொல்கிறேன். ஸோ ஓகேடா, பாய், லவ் யூ ஆல்.